காட்சி இது. தரணம்பேட்டை பகுதியில் சுல்தான் என்பவர் டாடா சுமோ காரில் சென்று 3 பேரின் ஆடுகளை கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அப்பகுதி மக்கள் பார்த்ததும் அந்த காரை மடக்கி பிடித்து சுல்தானை தாக்கினர். இதில் அவர் மயங்கினார். உடனே அங்குள்ளவர்கள் சுல்தானை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆடு திருட பயன்படுத்தப்பட்ட காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. தரணம்பேட்டை அருகே ஆடுகள் தொடர்ந்து திருடப்படுவதாக புகார் அடைந்த நிலையில் டாடா சுமோவில் சென்று ஆடுகளை திருடிய நபரை பிடித்துள்ளது பரபரப்பு. தென்காசி மாவட்டத்திற்கால் சிறுவன் உயிரிழந்த நிலையில் குற்றால அருவிகளில் சென்சார் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 17 வயதான அஸ்வின் என்ற சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளம் ஏற்படும் பொழுது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்தார். அதன்படி குற்றால மெயின் அருவி, 5 அருவி பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டதை வெளியே ஒலி நிர்வாகத்தினர் பொறுத்தினர். குற்றாலம் மெயின் ஃபால்ஸில் அதிகப்படியாக வெள்ளம் வரும்பொழுது அபாய சங்கு மாட்டி மெயின் ஃபால்ஸு 5 ஃபால்ஸு மெயின் ஃபால்ஸில் மாட்டியாச்சு. 5 ஃபால்ஸ் மாட்டப்படும். குற்றால அருவிகளில் அபாய ஒலி எழுப்பும் சென்சார் கருவியை பொருத்தியதற்கு சுற்றுலா பயணிகள் வரவேற்பு தெரிவித்தனர். நாமக்கல் மண்டலத்தில் கோழி முட்டை விலை கடந்த 3 நாட்களில் 60 பைசா குறைந்துள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தினசரி பண்ணைகளில் ரொக்க விற்பனைக்கு முட்டை விலையை அறிவித்து வருகிறது. கடந்த 2 வாரமாக முட்டை ஒன்றுக்கு ₹1.60 உயர்ந்ததால் பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் தற்போது முட்டை விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. குறிப்பாக 26ஆம் தேதி முட்டை விலை 20 பைசா குறைக்கப்பட்டு ₹5.60 விற்கப்பட்டது. 27ஆம் தேதி மீண்டும் 20 பைசா குறைக்கப்பட்டு ₹5.40 விற்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று நாமக்கல் மண்டல தலைவர் சிங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற NECC கூட்டத்தில் முட்டை விலை மேலும் 20 பைசா குறைக்கப்பட்டு ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ₹5.20 நிர்ணயிக்கப்பட்டது. முட்டை விலை தற்போது சரிந்து வந்தாலும் இன்னும் 10 நாட்களில் முட்டை விலை உயரும் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.